அப்பா, இந்த 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. உன் வார்த்தையின் வாயிலாக எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. வார்த்தைக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம். எங்களோடு பேசும், எங்களை வழிநடத்தும், ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. திருச்சபையை நாம் அனைவரும் தயவுசெய்து உட்காருவோம். இன்றைக்கு நாம் 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரத்துக்கு வந்துவிட்டோம். லாஸ்ட் சாப்டர், நாளாகமத்தின் புஸ்தகம். இனிமேல் நீங்களும் நானும் எந்த ராஜா பற்றியும் படிக்க மாட்டோம். யூதாவின் ராஜாக்கள், ஆபிரகாம் வழியில் வருகிற ராஜாக்கள் பற்றி நம்ம படிக்க மாட்டோம். ஒரு இமேஜ் ஒன்று ஐடி குரூப்பில் அனுப்பியிருக்கேன். அந்த இமேஜ் மட்டும் போட்டிங்கன்னா அந்த ராஜாக்களோட பேரை நான் சொல்லி நான் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அது ஏதுவாக இருக்கும். அதை எடுத்துட்டிங்களா? ஓகே, ஸ்தோத்திரம். சவுலிடம் இருந்து ஆரம்பித்து இன்றைக்கு சிதேக்கியா கையில் ராஜ்யபாரம் முடிய போகிறது. தாவீதோட லீனியேஜ் பார்த்தோம்னா தாவீது கையில் ஆரம்பித்து சிதேக்கியா கையில் முடிய போகிறது. ஆமென். ஒரு நாடுகளிலும் ஒவ்வொரு தேசத்திலும் ஒரு ராஜ்யத்தின் துவக்கம் உண்டு, ஒரு ராஜ்யத்தின் முடிவு உண்டு. அதே போல தான் இந்த இஸ்ரவேலர்களுக்கும் ஒரு முடிவு இருந்தது, இந்த யூதா மன்னர்களுக்கும் ஒரு முடிவு இருந்தது. யூத மன்னர்கள் என்கிற பேர் சாலமோனுடைய மகன் ரெகோபயாம் காலத்தில் துவங்கினது. ஆக யூத மன்னர்கள்னு சொன்னோம்னா ரெகோபயாம் தான் ஃபஸ்ட்டு வரும். ரெகோபயாமில் ஆரம்பித்து இன்றைக்கி சிதேக்கியா வரை வருகிறது. இவ்வளோ நாள் நம்ம படித்ததில் நம்ம பேர் சொல்கிற மாதிரி மனசுக்கு பிடிச்ச மாதிரி சில ராஜாக்கள் வந்தார்கள். ஆசா, யோசபாத், எசேக்கியா, யோசியா. 4 ராஜா தான் உருப்படியாக மணியா முத்தா எடுக்கலாம். ஏறக்குறைய ஒரு 20 ராஜாக்கள் கிட்ட வரப்போகிறாங்க. அதிலும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இந்த யூதாவை கூட ஒரு பெண்ணும் ஆளுகை செய்திருக்கிறாள். அவள் பேர் குவீன் அத்தாலியா என்ற பெயர். அவள் வேறு யாரும் இல்லை, ஆகாபினுடைய மகளாக்கும். இன்றைக்கு இந்த யூத மன்னர்கள் எல்லாம் அழிந்து ஒரு சாதாரண அகதிகளைப் போல பிடிபட்டு போகிறார்கள். பாபிலோன் கை வசம் இவர்கள் மாட்டப் போகிறார்கள். எருசலேமில் என்ன நடக்குதுன்றது ஒரு பக்கம் ஸ்டடி, உலகத்தில் என்ன நடக்குதுன்றது ஒரு ஸ்டடி, சபையில் என்ன நடக்குதுன்றது ஒரு ஸ்டடி, கிறிஸ்தவர்களுக்குள்ளே என்ன நடக்குது என்பது ஸ்டடி, நாட்டில் என்ன நடக்குது என்பது ஒரு ஸ்டடி. எப்போதும் எருசலேமும் யூதாவும் இஸ்ரவேலும் உலகத்தில் என்ன நடக்குதோ அதில் எதனா ஒரு சைடு எடுக்க வேண்டியது இருக்கும். இன்றைக்கி சூழ்நிலை, இன்றைக்கி நம்ம படிக்க போகிற சப்ஜெக்டோட சூழ்நிலைன்னா யூதானுடைய நிலைமை. இஸ்ரவேல் என்கிற நாடு போயிடுச்சிங்க. ஜஸ்ட் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அசிரியர்கள் கையில் போயிடுச்சு. அசிரியர்கள் அந்த லேண்டை கூறு போட்டு விற்றுட்டான். நீங்கள் இன்றைக்கி இருக்கிற அந்த 36ஆம் அதிகாரத்தில் நீங்கள் நின்று கொண்டு இஸ்ரவேலை மேப் பார்த்தீங்கன்னா அந்த மேப்பில் இஸ்ரவேலே இருக்காது. அந்த இஸ்ரவேல் அசிரியாவாக மாறிடுச்சு. யூதா மட்டும்தான் இருக்குது. யூதானுடைய அந்த காலத்தில் உள்ள இந்த பொலிட்டிக்கல் திங் என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு பக்கம் சூப்பர் பவர் ஈஜிப்ட். மறக்காதீங்க, பல ஆயிரம் வருஷமாக ஈஜிப்ட் எப்போதும் சூப்பர் பவர். அவனுடைய சூப்பர் பவர் வந்து ரோமர்கள் வருகிற வரைக்கும் அந்த லாஸ்ட்டு ஈஜிப்டில் ப்ராமினன்ட் பர்சன் வந்து கிளியோபட்ரா, அந்த லேடி அந்த லேடி வரைக்கும் ஈஜிப்ட் வாஸ் சூப்பர் பவர். எல்லாத்தையும் ஆசியா, ஐரோப்பா எல்லாத்துக்கும் டாப்பாக இருந்த அந்த ஈஜிப்ட் ஒரு சைடு சூப்பர் பவராக இருக்குது. இப்போ யூதாக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இப்போ தான் அண்ணன் தம்பி அசிரியர்கள் மேற்கொண்டாங்க. அசிரியர்கள் வின் பண்ணிட்டாங்க, நமக்கு தெரியும் இல்லையா? இந்த அசிரியர்கள் அவர்களை வின் பண்ணிட்டாங்க. இந்த அசிரியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இதோ பக்கத்தில் யோர்தான் வரைக்கும் வந்து போயிருக்கு. இவங்க மேலேயும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அசிரியர்கள் அடிக்கடி வந்துட்டு போனாங்க. எசேக்கியா ராஜா காலத்தில் அந்த ராப்சாக்கெல்லாம் வந்து மிரட்டிட்டு போனாங்க. அந்த இன்வேஷன் அவங்க மேலே இருக்குது. ஆனால் ஸ்ட்ரேஞ்சாக புதுசாக ஒரு நாடு உருவாகுது. அது பேர் பாபிலோன். பாபிலோன் வந்து சுத்தமாக தெரியாத ஒரு மொழி பேச போகிறாங்க. அது கல்தைய மொழி என்று சொல்கிறார்கள். சுத்தமாக தெரியாது. ஜெருசலேம் வந்து ரொம்ப தூரம், நமக்கு தெரிய குறைய 5 மாதம் ட்ராவலில் தான் இந்த எஸ்ரா நெகேமெல்லாம் வரப்போகிறாங்க. அவ்வளோ டிஸ்டன்ட். இப்போ நடந்து ஆரம்பித்தாங்கன்னா 5 மாதம் ஆகும் அந்த ஊருக்கு பேசுறது. டிஸ்டன்ட் பர்சன், அவனோட பவர் யாருக்கும் தெரியாது. ஆனால் எகிப்து பக்கத்தில் இருக்குது, தேவைன்னா போயிட்டு வந்துடலாம். 40 நாள் 50 நாளில் போயிட்டு வந்துடலாம். அசிரியா பக்கத்தில் இருக்குது, போயிட்டு வந்துடலாம். இப்போ யூத மன்னர்கள்
என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தன் பக்கத்தில் இருக்கிற பலமான எகிப்து பக்கம் சார நிலைமைக்கு போவாங்க. ஆமேன். எந்த பக்கம் சாய பார்ப்பாங்க? எகிப்து. இன்னொரு பக்கம் அசிரியா பக்கம் சாய போவாங்க, அசிரியர்கள் பக்கம். அப்போ அசிரியா அண்ணனை அடிச்சிட்டான், இஸ்ரேல் அடிச்சிட்டான், இருந்தாலும் நான் அசிரியா பக்கம் சாயிறேன். ஈஜிப்டு எங்களுக்கு எப்போதும் தாத்தா காலத்தில் நாங்கள் இருந்திருக்கோம், 400 வருஷம் அடிமையாக இருந்திருக்கோம். அவங்க பொன் கண்ணுக்குட்டி எங்கள் ஊர்லேயும் இருக்குது, அவங்க ராணியெலாம் எங்கள் ஊரில் வாழ்ந்துருக்காங்க, எங்கள் சாலமோனுக்கு ஒய்ஃபாக வந்திருக்காங்க என்றெல்லாம். ஈஜிப்ட் பக்கம் அசிரியா பக்கம். இதுதான் த பொலிட்டிக்கல் ட்ராமா அட் த டைம். இதுதான் ட்ராமா. யூ நீட் டு டேக் சைடு, ஏதாவது ஒரு சைடு நீ போகணும். ஆனால் எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாருன்னா, பாபிலோன் கையில் சரண்டர் ஆகுன்றார். இது ஒரு ஃபியர்ஃபுல் ஃபேக்டர். பாபிலோனா? அது யார்? பாபிலோன் கையில் என்ன பண்ணணும்? நீ சரண்டர் ஆகும். இதுதான் எரேமியா தீர்க்கதரிசியோட சப்ஜெக்ட். எரேமியா வந்து இந்த சிதேக்கியாவை, ஏன்னா ஃபஸ்ட் டைம் இன்வேஷன் நடந்துச்சு, பாபிலோன் வந்துட்டு போயிட்டான், செகண்ட் டைம் வந்துட்டு போயிட்டான், தேர்ட் டைம் சிதேக்கியா கையில் ப்ளீட் பண்ணுறாரு, இன்னும் எகிப்தை நம்பாத. இந்த பொலிட்டிக்கல் ட்ராமா மாறப்போகுது, பொலிட்டிக்கல் பவர் மாறப்போகுது. எல்லாம் சாத்தானோட டீம் தான் அடிச்சுக்குது. தானியேல் எழுதும்போது இந்த பெர்சிய நாட்டினுடைய அதிபதி என்னை தடுத்தான்னு தூதன் வந்து சொல்லுவார், கேப்ரியல் தூதன் சொல்லுவார், மிகாவேல் தூதன் வந்து சப்போர்ட் பண்ணதா சொல்லுவார். அப்போ பொலிட்டிக்கல் ட்ராமா மாறுது. ஈஜிப்ட் சூப்பர் பவர் என்கிற காலம் மாறி போய் நல்ல வல்லவனுக்கும் என்னது வல்லவன் இவ்வையகத்தில் உண்டுன்றது போல இந்த சூப்பர் பவர் ஈஜிப்டுக்கே ஆபத்து வருகிறது. அதுதான் பாபிலோன். நீ பாபிலோனிடம் சரண்டர் ஆக வேண்டும் என்கிற செய்தி தான் எரேமியாவோட செய்தி. ஹல்லேலூயா. சரண்டர் டு பாபிலோன் ஃபார் சர்வைவல். நீ வாழ வேண்டும் என்றால் பாபிலோன் கையில் சரண்டர் பண்ணு. ஆமேன். ஆனால் இந்த சிதேக்கியா ராஜாக்கு இன்னைக்கு வரைக்கும் திருந்தலை. சிதேக்கியா ராஜாக்குள்ள ஒரு எண்ணம், இந்த பாபிலோன் வராது, ஈஜிப்டு தான் ஜெயிக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. இன்றைய செய்திக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இந்த சப்ஜெக்டை புரிய வைக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு வீழ்ச்சி. ஆமேன். த ஃபால். கடைசி சாப்டர், இதிகாச புஸ்தகங்களின் கடைசி சாப்டருக்கு வந்திருக்கோம். 1 சாமுவேல் 2 சாமுவேலில் ஃபுல்லாக படித்தோம், 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் படித்தோம், 1 நாளாகமும் 2 நாள். இவ்வளவு நாள் இந்த யூத மன்னர்களுடைய ஸ்டடியை படித்த நாம் இன்றைக்கி ஃபுல் ஸ்டாப் வைக்க போகிறோம். இனிமேல் இவங்களை யாரையும் ராஜான்னு சொல்ல போகிறதில்ல. இனிமேல் ராஜானாலே நேபுகாத் நேச்சார் தான், இனிமேல் ராஜானாலே கோரேஸ் தான், இனிமேல் ராஜானாலே தரியு, இனிமேல் ராஜானாலே அலெக்சாண்டர். இப்படி தான் ராஜாக்களுடைய பெயர் வருது. இனிமேல் ராஜானாலே ஏரோது ராஜா. ஆமேன். ஹல்லேலூயா. இந்த சப்ஜெக்ட் போகிறதுக்கு முன்னாடி இந்த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனை நான் உங்களுக்கு சொல்கிறேன். த மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ராஃபிட்ஸ் வேர் லிவிங் அட் தட் டைம். இந்த ப்ராப்ளம் நடக்கிற நேரத்தில் ஆண்டவர் ஒன்றும் தேசத்தை கைவிடவில்லை. டைரக்டான ஆண்டருடைய கமெண்ட்ரி வந்துட்டு தான் இருந்துச்சு. ப்ராஃபட் ஜெரேமியா, ப்ராஃபட் எசேக்கியேல் 3 படையெடுப்பு எடுப்பாங்க பாபிலோன் மன்னன். எத்தனைங்க? அவன் ஒரு முறை வந்தாலே சுடுகாடாயிடும். 3 முறை. ஆமேன். 3 முறை 3 மகன்களோடு 3 மகன்கள் செய்த பிரச்சனையை 3 முறை அட்ரஸ் பண்ண போகிறான். அந்த 3 மகன்களும் யோசியா ராஜாவோட பிள்ளைங்க. ஆமேன். அந்த இமேஜ் போட்டிருப்பாங்க. அந்த இமேஜில் யோசியா ராஜா வந்து நல்ல ராஜா. ஆமேன். ஃபஸ்ட்டு ராஜா, அதாவது நல்ல இந்த 4 பேரில் முதல் ராஜா அவர் யாருங்க? யோசியா ராஜா. யோசியா ராஜா ஏன் இறந்தாருன்னு நம்ம நேற்று படித்தோம். பார்வோன் நேகோ பார்டரில் கிராஸ் பண்ணி அசிரியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவதற்காக பாபிலோனோட யுத்தம் பண்ண போகும்போது நம்முடைய ராஜா ஜோசியா ராஜா பார்வோன் நேகோவை தடுப்பதற்காக போவான். அவர் வார்னிங் கொடுக்கும்போது வேஷம் மாறி யுத்தத்துக்குள் போவான். யாரோ எங்கேயோ எய்த அம்பு அவன் மீது பட்டு அவன் சாதாரணமாக மரித்து போயிடுவான். அதை அகால மரணம். ப்ராஃபட் ஜெரேமியா அப்போ வாழ்ந்து நிற்பார். இவனுக்காக புலம்பல் புஸ்தகமே பாடுவார். எத்தனை புலம்பல் பாடினால் மரித்தவர் எழுந்து வருவது இல்லை. அடுத்தவங்க அவங்க நிலைமையை ஸ்டார்ட் பண்ணும். மோசஸை பார்த்து மோசஸ் மரித்தார். த கிரேட் பர்சன், ஸ்ட்ராங் பர்சன் ஹூ எவர் லிவ்ட் இன் பிளானட் எர்த். பூமியில் வாழ்ந்த மனிதர்களே ஒரு பவர்ஃபுல்லான மனுஷன் ஒருத்தன் இந்த பூமியில் வாழ்ந்தான்னா இது மோசஸ் தான். ஜீசஸ்க்கு அடுத்தபடியாக சொல்லலாம். தேவனோட நேருக்கு நேர் பேசின மோசேவே மரித்தார். கர்த்தர் ஜோஷுவா கையில் வந்து சொன்னார், இனி மோசே வரமாட்டான், நீ எழுந்து ஆப்ரேட் பண்ணணும், நீ எழுந்து புறப்படணும், நீ லீடர்ஷிப் எடுக்கணும், நீ எழுந்து ஸ்டார்ட் பண்ணணும் என்று சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. 40 நாளுக்கு மேலே துக்கம் கொண்டாடினார்கள். பல மாதங்கள் துக்கம் கொண்டாடின பிறகு ஜோஷுவா அரோஸ். அதுபோல் யோசியா ராஜா மரித்து போனார். ஆமேன். யோசியா ராஜாவுக்கு 3 பசங்க. பேர் மறக்காதீங்க. ஒருத்தர் பேர் யோவகாஸ். என்ன பேருங்க?
ஒருத்தன் பேர் யோயாக்கீம், ஒருத்தன் பேர் சிதேக்கியா. 3 பசங்க, மறக்க மாட்டீங்களே. என்ன பேர்? யோவகாஸ், யோயாக்கீம், யோவகாஸ், யோயாக்கீம், சிதேக்கியா. 3 பிள்ளைகள். யோவகாஸ், யோயாக்கீம், அடுத்தது சிதேக்கியா. மறக்கக்கூடாது. 3 பசங்க. இந்த யோவகாஸை பற்றி படிப்போம். பார்வோன் நேக்கோ வீண் வம்புக்கு வரல, ஆனால் வம்புக்கு போனது யாரு? யோசியா. அவன் போகும்போதே இவர் செத்துட்டார். அவன் அங்கே பாபிலோன் கூட சண்டைக்கு போனால பெருசாக ஒன்றும் வெற்றி காணல. அந்த யுத்தத்தில் தோல்வியோடு தான் திரும்புகிறான். திரும்பும்போது வீட்டுக்கு நேராக போல இங்கே வந்தான். யார் அவன்? யோசியா. பார்த்தா யோசியா செத்து போய் அவங்க பையனை ராஜாவாக்கிருங்க. அவன் பேர் யோவகாஸ். 3 மாதம் தான் வந்துச்சு. ரொம்ப கோவம். ஆமாம், அவனோட பசங்களில் 2வது பையன், அவன் பேர் யோயாக்கீம் என்கிற எலியாக்கீம். இந்த 2வது பையனை ராஜாவாக்கிட்டு இந்த பெரிய பையனை பிடிச்சிக்கிட்டு போயிட்டான். பிடிச்சிட்டு போட்டோம்ல, நிறைய பொண்ணு வெள்ளி கோல்டு எல்லாம் அகப்பட்டுச்சோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பனிஷ் பண்ணிட்டு போயிட்டான். என்ன சொல்லிட்டு போனாங்க? சொன்னான் யோயாக்கீம் என்கிற எலியாக்கீமை பார்த்து, நீ எதனா எனக்கு விரோதமாக பண்ணேன்னா உனக்கும் இந்த கதி தான்னு, அதனால் உங்கள் அண்ணனை நான் என்ன பண்ணுறேன், பிடிச்சிட்டு போகிறேன்னு யோவகாஸை பிடிச்சிட்டு போனான் பாருங்க. அவ்வளோதாங்க அந்த யோவகாஸ். அவன் என்ன ஆனானே நமக்கு தெரியாது. எங்கே போயிட்டான்? எகிப்தில். அவன் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்போ யோயாக்கீம் நிலையில் உங்களை நிறுத்திக்கங்க. யார் நிலைமையில் நிற்கிறீங்க? உங்கள் எரேமியா தீர்க்கதரிசி உங்கள் கையில் கண்ணுக்கு தெரியாத பாபிலோன் கையில் சரண்டர் ஆக சொல்கிறாரு. ஆனால் உங்கள் மேலே இப்போ ரூலிங் யார் இருக்கிறது? ஈகிப்து. கர்த்தருக்கு பயப்படுறதா, ராஜாவுக்கு பயப்படுறதா? ஆமேன். சரி, அதனால் என்ன யோசிச்சானா, போடா என்ன பண்ணுறதுனே தெரில, ஒன்று பண்ணுவோம், பாவம் பண்ணுவோன்னு பாவம் பண்ண போயிட்டான். பாவம் எப்போ தெரியுமா இருக்கும்? கடவுள்கிட்டையும் போக முடியல, நல்ல வழியிலையும் போக முடியல, கெட்ட வழியிலையும் போக முடியல. விடு, எல்லாரும் போகிற போக்கை நம்ம போவோம். அது நம்ம போக முடியாது. ஆமாம், இது சாத்தானுடைய வலை. சாத்தான் சொல்கிறான், இன்னைக்கு இருந்து கண்ணை முண்டா நாளைக்கு நான் தெரிய போகுது, அது வரைக்கும் ஆண்டு அனுபவி என்று சொல்லுவான். அப்படிப்பட்ட ஒரு சூஸிங் தான் இந்த யோயாக்கீம் பண்ணிட்டான். ஆனால் 11 வருஷம் தாக்கு பிடிச்சிட்டான். என்ன பண்ணிட்டாங்க? எத்தனை வருஷங்க? 11 வருஷம். ஆமேன். 11 வருடம் தாக்கு பிடித்து கொண்டிருந்த இவனுக்கு தான் ஆபத்து வரப்போகிறது. யார் மூலமாக? நேபுகாத் நேச்சார். ஹல்லேலூயா. ஆமேன். எரேமியாஸ் மெசேஜ் வாஸ் வெரி கிளியர். If you want survival, surrender. If you want to survive, surrender. நீ வாழ வேண்டும் என்றால் இன்னும் நமக்கு அதான். ஆமேன். ஒன்று அனலாக இருக்கணும், இல்லை குளிராக இருக்கணும். ஒன்று சாத்தாங்கையில் போய் சரண்டர் ஆகணும். நீங்கள் பாருங்கள், உலகத்து ஜனங்க சாத்தாங்கையில் சரண்டர் ஆகுது. அவன் சொல்கிறதெல்லாம் செஞ்சு கோடீஸ்வரனாக இருப்பாங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆண்டவர் கையிலையும் சரண்டர் ஆக மாட்டாங்க, சாத்தாங்கையிலையும் சரண்டர் ஆக மாட்டாங்க. இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் இருப்பாங்க. ஆண்டவர் கையில் சரண்டர் ஆகுனா பொன் பொருள் மாத்திரம் இல்லை மகனே மகளே, நித்திய ஜீவனும் உண்டு. சாத்தாங்கையில் சரண்டர் ஆனால் பொன் பொருளுக்கு அஷூரன்ஸ் இருக்குது, ஆனால் உங்கள் பேரில் இருக்காது. உங்கள் கையில் கொடுத்து வைப்பான், தேவைன்றப்ப எடுத்துப்பான். சாத்தான்றவன் இது வரைக்கும் யாருக்குமே எதுவுமே கொடுத்ததே கிடையாது. ஆனால் அவனா மாதிரி ஒரு ப்ரொமோட் பண்ணுறவன் யாருமே கிடையாது. ஏவாளை பார்த்து சொன்னால், இந்த பழத்தை, நான் சொல்கிற பழத்தை, நான் அந்த அதுக்கு சொல்கிற வார்த்தை, நான் சொல்கிற பழத்தை நீ சாப்பிட்டீன்னா நீயே தேவனை போல மாறுவேன்னு சொன்னான். சாப்பிட வச்சானா இன்று வரை. ஸோ டு ரெஃப்யூஸ் த வேர்ட் ஆஃப் காட், டு ரெஃப்யூஸ் காட். ஆமேன். இதுதான் ஆபத்திலே வந்தது. ஆனால் இந்த ராஜாக்கு அடிக்கடி ஒரு தாட் இருந்தது. எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன ஒரு தாட் இருந்தது. என்ன தாட் இருந்தார்? சரண்டர் ஃபார் சர்வைவல். அந்த நேபுகாத் நேச்சார் வந்ததும் அவன் என்னென்னலாம் பண்ணானோ அதுக்கு இணங்கிட்டான், எதிர்க்கல, கையை தூக்கிட்டான். உடனே ராஜா நேபுகாத் நேச்சார் என்ன பண்ணானா, அவன் மக்களை, உயர்ந்த மக்களை, பணத்தை, பொண்ணு, பொருளெல்லாம் எடுத்துகிட்டு இவனை சிறை பிடிச்சிட்டு போயிட்டான். என்ன பண்ணிட்டான்? அடிக்கலை. ஏன்னா என்ன பண்ணிட்டான்? அவன் மட்டும் தான் உருப்படியாக சரண்டரானா. ஹல்லேலூயா. ஆமென். இந்த சரண்டர் இங்கு கான்செப்டை இவன் புரிந்திருந்தான். அதனால்தான் இந்த மன்னன், இந்த நேபுகாத் நேச்சார் இவனை டிபோஸ் பண்ணி கை கால்களில் விளங்கிட்டு பாபிலோனுக்கு கூட்டு போயிட்டான். கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு பையனை யார் பிடிச்சிட்டு போயிட்டது? எகிப்து. 2வது பையனை யாருக்கு பிடிச்சிட்டு போனது? பாபிலோன். போவதற்கு முன்பதாக ஒன்றை செய்தான். இவனுடைய மகனாகிய யோயாக்கீன், யோயாக்கீமோட பையன் பேர் என்ன பேர்? யோயாக்கீன் இன். அப்போனா யோசியா ராஜாவோட பேரன். இவனை ராஜாவாக்குனா, இவனும் கர்த்தர் பார்வைக்கு பாவம் செய்தான், சரியில்லை என்று கேள்விப்பட்ட பிறகு he summoned him back. நேபுகாத் நேச்சார் அங்கேருந்து ரூல் போட்டார், அவன் பையனையும் பிடிச்சிட்டு வந்துருங்கன்னு. இவனும் திரும்பி போயிட்டான்.
ஆக அப்பா பையன் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, பாபிலோன் கீழே போயிட்டு யோசியா ராஜனுடைய 3வது மகன் யாருங்க, சிதேக்கியா. மறக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு பையன் எகிப்துக்கு போயிட்டான், 2வது பையன் அவனோட பையன் பாபிலோன், இந்த 3rd பையன் பேர் என்ன பாருங்க, சிதேக்கியா. இவன் தாங்க ஒஸ்ட்டு ஃபெலோ. இவன் தான் பேரை இப்போ கெடுத்துக்கொள்ள போகிறான். இவன் ட்ராமா பண்ண போகிறான். என்ன ட்ராமா பண்ண போகிறான்னா, பாபிலோனில் அண்டரில் இருக்கிற மாதிரி ஈஜிப்ட் கையில் பவர் கேட்க போகிறான். ஒரு தந்திரமான வேலையை செய்ய போகிறான். ஹீ இஸ் கோயிங் டு லூர், ஏமாற்றுவது, நல்லவனை போல நடிப்பது, ஆமென், துரோகம் இழைப்பது. பாபிலோனோட கிரேஸில் வாழ்ந்துனுங்கிறான். ஆனால் யார் பக்கம் சாய போகிறான், எகிப்து பக்கம். பார்வோன் நேக்கோவோடு கூட கள்ள உறவு வைத்திருந்தான். அவனுக்குள்ள ஒரு எண்ணம், எனக்கு ஆபத்துன்னு வந்தால் பார்வோன் நேக்கோ வருவான் என்று. ஆனால் பார்வோன் நேக்கோவே அங்கே ஆட்டம் கண்டிருக்கிறான் என்பது தெரியாது. இது கர்த்தருடைய வாக்கு. உலக சூப்பர் பவராக பாபிலோன் எழும்பிக் கொண்டிருக்கிறது, நேபுகாத்நேச்சார் எழும்பிக் கொண்டிருக்கிறான். அதனால் இந்த சிதேக்கியாவும் அவன் பிள்ளைகளும் அவன் மனைவிகளும் இவன் கண்களுக்கு இவன் பிள்ளைகளுடைய கண்கள் குருடாக்கப்படுகிறதும், இவன் பிள்ளைகள் கொலை செய்யப்பட்ட பிறகு இவன் கண்கள் குருடாக்கி அவன் அங்கே பாபிலோனுக்கு போய் மறிக்கிறதும் நாம் படித்ததே. அங்கே சிதேக்கியாவோட எண்டிங் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். இது தாங்க இந்த கடைசி காலத்தில் இது நடந்த ஒரு விஷயம். ஒரு அல்லலியா சொல்லலாமா? யோசியா ராஜா மரித்த பிறகு அவனுடைய 3 மகன்கள், ஒரு பேரன், 4 பேருடைய முடிவும் மோசமாக இருந்தது. அதில் 2வதாக யோயாக்கீம் என்கிறவன் மாத்திரம் கிரேஸில் தப்பிக்கிறான், வாழப்போகிறான். கோரேஸ் ராஜா வர வரைக்கும் அவன் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஞாபகம் சரியாக இருக்கக்கூடிய 37 இயர்ஸ் அவன் கேப்டிவிட்டியில் பிரிசனில் இருக்கான். தாத்தாவான பிறகு தான் அந்த யோயாக்கீம் என்கிறவன் பிழைப்பான். இதை நாம் 3 பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் 1 to 16 வரைக்கும் விக்கெட் ரூலிங், துன்மார்க்கமான ஆட்சி என்று. 17ஆம் வசனத்தில் 21ஆம் வசனம் வரைக்கும் தேவனுடைய நியாய தீர்ப்பு என்று. 22ஆம் 23ஆம் வசனத்தில் தேவனுடைய கிருபை என்பதாக நான் பேச போகிறேன். முதல் பகுதி 1 to 16 வரைக்கும் படித்தோம் என்றால், யோசியாவின் குமாரனாகிய யோவாகாசை அழைத்து ராஜாவாக்குகிறார்கள். யோசியாவுக்காக புலம்பல் பாடலை நம்முடைய எரேமியா தீர்க்கதரிசி எழுதுகிறார். நமக்கு தெரியும், யோசியா போல ஒரு எக்ஸலண்ட் கிங்கை பற்றின ஒரு நம்பிக்கை இருக்கும்போது தன் இளவயதிலேயே இந்த ராஜா மரித்து போகிறான். He was a person on whom people had greatest hope, but his death brought a greatest chaos with hopelessness. அவன் மரித்த பிறகு மாபெரும் குழப்பம் உண்டானது. ஜனங்கள் தகப்பன் இறந்த பிறகு மகனை ராஜாவாக்கினார். தலைச்சம் புள்ள பேரு யோவாகாஸ். அவன் ராஜாவாகிற போது 23 வயதாக இருந்தான். 3 மாதம் மாத்திரமே எருசலேமிலே அரசாண்டான். ஆனால் யுத்தத்துக்கு சென்ற பார்வோன் நேக்கோ ரிட்டர்ன் வரும்போது அவனை தள்ளிவிட்டு தேசத்தின் மேல் 100 தாலந்து வெள்ளியும் 1 தாலந்து பொன்னுமான தண்டத்தை சுமத்தி ஃபைன் போட்டான். அவன் அண்ணனாகிய எலியாக்கீமை யூதாவின் மீது எருசலேமின் மீது ராஜாவாக்கி அவன் பேரை யோயாக்கீம் என்று மாற்றினான். ஸோ இப்போ ஒரு பையன் அவுட்டு. இவனை அவன் தம்பியாகிய யோவாகாசை எகிப்தின் ராஜாவாகிய நேகோ எகிப்துக்கு கொண்டு போயிட்டான். ஆக ஒரு சன் லாஸ்ட். யோசியாவோட ஒரு சன் லாஸ்ட். அவர் பேர் என்ன பாருங்க, யோவாகாஸ். எகிப்துக்கு போயிட்டார். இப்போ யோயாக்கீம் வந்துட்டார். வசனம் சொல்கிறது யோயாக்கீம் தான் ஃபர்ஸ்ட் பையன், யோவாகாஸ் என்பது 2வது பையன். இப்போ யோவாகாஸ் உடைய நிலை முடிந்து 2வது பையன் முடிஞ்ச பிறகு ஃபர்ஸ்ட் சன் யோயாக்கீம் தப்பிக்கிறான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாக இருக்கிறான். 11 வருடம் எருசலேமை ஆட்சி செய்கிறான். ஹல்லேலூயா. தேவனுடைய பார்வைக்கு என்னத்தை செய்கிறான்? பொல்லாப்பு. பைபிள் இந்த வார்த்தையை மட்டும் இந்த எல்லா 4ஆம் புஸ்தகத்திலையும் சொல்லும். தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான், தேவனுடைய பார்வைக்கு. ஆமாம், நமக்கும் இதே ஸ்டடி தாங்க பைபிள் கொடுக்கும். இவன் பணக்காரன் ஆனான், இவன் பெரிய பாஸ்டர் ஆனான், இவன் பெரிய ஊழியக்காரன் ஆனான், செல்வந்தன் ஆனான், அழகானான் படித்தான்ல. கர்த்தர் பார்வைக்கு என்ன செய்தான்? ஒரே வேர்டு தான், ரிப்போர்ட் கார்டு. ரிப்போர்ட் கார்டில் நிறைய எழுத மாட்டாங்க. என்ன போடுவாங்க? குட், சாட்டிஸ்ஃபேக்டரி, ஃபெயில், அதான் போடுவாங்க. ஃபெயில், டி ப்ரொமோட்டட், அப்படி தானே? பெருசாலாம் எழுத மாட்டாங்க. டி ப்ரொமோட்டட், ஃபெயில், பாஸ், வெரி குட், ஏ கிரேட், பி கிரேட், ஓ கிரேட், ஏதோ ஒன்று போடுவாங்க. நிறைய பேச மாட்டாங்க. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார், கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தார். கர்த்தரின் பார்வை. ஆக கர்த்தர் பார்வை தான் மெயினா ஐயா, கர்த்தர் பார்வை தான் மெயினா அம்மா, கர்த்தர் பார்வை தான் மெயின். கர்த்தருடைய பார்வை, கர்த்தருடைய கண்கள் தான் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நான் கண்ணை மூடிட்டு இருக்கும்போது மற்றவங்க மூச்சிட்டு இருக்கிறாங்க, மற்றவங்க மூச்சிட்டு இருக்கும்போது நான் திறந்துருக்கும் போது மற்றவங்க மூடிட்டு இருக்காங்க. ஒருவர் கண்ணுக்கு ஒருவர் மறைக்கலாம், அவர் கண்ணுக்கு யாருமே மறைக்க முடியாது.
ஹல்லேலூயா. விக்கெட் ரெயின். யோசியாக்கு அப்புறம் யாருமே சரியில்லை. யோயாக்கீம் வந்துட்டான். அவனுக்கு விரோதமாக பாபிலோன் மன்னனாகிய நேபுகத்நேச்சார் வந்து அவனை 2 வெண்கல சங்கிலிகளால் அவனை கட்டினான். ஆமென். He was arrested. ஏன் arrested சொல்லுங்க பார்க்கலாம். He was faithful to Egypt. பாபிலோனை அவன் நம்பலை, ஈஜிப்டை நம்பினான். He was faithful to Egypt. அதனால ஆனால் கிரேஸ் வெண்கல சங்கிலியால் கட்டி கர்த்தருடைய ஆலயத்தின் பனிமூட்டுகளில் சிலவற்றை நேபுகாத்நேச்சார் பாபிலோனுக்கு கொண்டு போய் அவர்கள் பாபிலோனில் தன்னுடைய கோவிலிலே அவ்வளோதான் இந்த யோயாக்கீம் அங்கே போயிட்டான். அப்போ பாருங்க, யோயாக்கீம் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்ததும் அவனிடத்தில் கண்டுபிடிக்க மாட்டமான அவனுடைய அருவருப்புகளும் இஸ்ரவேல் யூதா ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரனாகிய யோயாக்கீன் ராஜாவானான். அப்போ அப்பாவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. சாகலானா 2 பேரும் உயிராக இருக்கான். முதல் பையன் யோவாகாசும் உயிராக இருக்கான், யோயாக்கீமும் உயிராக இருக்கான். இப்போ சன் பக்கம் ராஜ்யம் வந்துருச்சு. அவன் பேர் என்ன பாருங்க, யோயாக்கீன். அவன் 8 வயதாக இருக்கிறான். 3 மாதம் மாத்திரம் அரசாண்டான். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். நெக்ஸ்ட் இயரில் அவங்களுடைய அசம்பிளி கூடும்போது, அவங்களுடைய அமைச்சரவை கூடும்போது இந்த விஷயங்களை பற்றின டிஸ்கஷன் வரும்போது நேபுகாத்நேச்சார் he summons him back. அவனை திரும்பி அவன் பையனையும் பிடிச்சிட்டு வந்திருக்க என்று சொல்கிறார். மறு வருஷத்தில் 10ஆம் வசனம், ஆரம்பத்தில் நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜா அவனையும் கர்த்தருடைய ஆலயத்தில் திவ்யமான பனிமுட்டுகளையும் பாபிலோனுக்கு கொண்டு வர பண்ணி அவன் சிறிய தகப்பனாகிய சிதேக்கியாவை யூதாவின் மேல் உள்ள எருசலேமின் மேல் ராஜா வைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் இன்வேஷனில் ஒரு டீம் பிடிபட்டு போகுது. அதில் பிடிபட்டு போகிறவங்க தான் நீங்கள நானும் சொல்கிற தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எல்லாம். இந்த செகண்ட் டைம் பிடிபடுறவர்களில் தான் உங்களுடைய எசேக்கியேல் தீர்க்கதரிசி பிடிபட போகிறார். இந்த டீம் போகுது. தேர்டு பாருங்க, தேர்டு தான் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளே சிதேக்கியா ராஜா வந்துட்டான். சிதேக்கியா ராஜாவாகிற போது 21 வயதாக இருந்து 11 வருஷம் திரும்ப அரசாண்டு 12 வருஷம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் கர்த்தரின் வாக்கை உரைத்த எரேமியா என்கிற தீர்க்கதரிசிக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தவில்லை. பைபிள் இஸ் வெரி கிளியர். ப்ராஃபட் ஜெரேமியா என்ன சொல்றாருன்னா, he urged, அதாவது பலாத்காரம் பண்றார், ஃபோர்ஸ் பண்றார், துரிதப்படுத்துகிறார், சீக்கிரமா பாபிலோன் கையில சரண்டர் ஆகு. ஹல்லேலூயா. ஆமா, கூட இருக்கிற எல்லாரும் யோசிக்கிறாங்க, இந்த எரேமியா காசு வாங்கிட்டு போனோம் பாபிலோன் கையில. ஏன்னா இன்னும் பாபிலோன் கையில அடி வாங்கல, இவங்க ஒரு அடி கூட வாங்கல, பாபிலோனோட பவரை பார்க்கல. தேர்டு டைம் தான் பயங்கரமான அட்டாக். உயிர், ஆண்கள், பெண்கள், ஸ்திரீகள், கர்ப்பிணி பெண்கள் என்று கூட பார்க்காதபடி ஒரு விஷயம். ஜெரேமியா தீர்க்கதரிசி லைவ் கமெண்ட்ரி எருசலேமிலிருந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி கேபார் நதிக்கரையில் பாபிலோன் போகிற பார்டரில் நடு மையத்திலிருந்து லைவ் கமெண்ட்ரி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த ராஜாக்கள் கேட்டுக்கொள்ள போகிறதே இல்லை. இந்த தீர்க்கதரிசிங்க வேலை என்ன தெரியுங்களாங்க, லெட்டர் எழுதி ராஜா அரண்மனைக்கு போஸ்ட் பண்ணுறது தான் வேலையை. டெய்லி ராஜாவுக்கு ஒரு லெட்டர் வருது. யார் கையிலேருந்து? எரேமியா தீர்க்கதரிசி. இவன் வேலை கிழிச்சு போடுறது. ஆமென். He was afraid to obey. He was afraid to obey God's words, God's powerful words, God's prophetic words. தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுத்தான், பயந்தான். ஆமென். எரேமியா தீர்க்கதரிசியோட டைரக்ட் மெசேஜ் என்ன தெரியுமா? நீ இந்த பாபிலோன் மன்னனுக்கு நீ அடிபணிவாய் என்றால் தேசம் காப்பாற்றப்படும். The land will not be burned. அந்த வார்த்தையை பார்த்துங்க. இந்த நிலமானது எரிக்கப்படுவதில்லை. எரேமியா 38ஆம் அதிகாரத்தினுடைய மெசேஜே தான். ஜெரேமியா 38 நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா சிதேக்கியா ராஜா கையில் ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் நடக்கும். நீ சரண்டர் ஆக வேண்டும். எரேமியா 38 போய் படிங்க. If you don't surrender, if you refuse surrender, Jerusalem will be burnt. You will not escape. இந்த வேர்டு புரிஞ்சுங்க. உன் தேசம் எரிக்கப்படும். ஆமென். கேட்டுப்பான், பயப்படுவான். ஆமென். என்ன பயப்படுவான்னா, பாபிலோன் கண்ணுக்கு தெரியாத மொழி, அவங்க அடிச்சிட்டாங்கன்னா எப்படி, கொண்டாங்களா அப்படி, நான் சரண்டர் ஆக மாட்டேன், என்ன ஆகுதோ ஆகலாம் அப்படின்னு பார்த்தான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, இஃப் யூ சரண்டர், இஃப் யூ ஒபே, யூ வில் பி ஸ்பேர்டு. நீ தப்பிப்ப. ஏன்னா பாபிலோன் மன்னன் மீதி மன்னன்களை கொலை செய்வது அவனுடைய லட்சியமாக கருதலை. அவங்களெல்லாம் கூட நல்லபடியாக நடத்தி தான் ஒரு பெரிய கிங் ஆகணும் அப்படின்றது தான் அவனுடைய எண்ணம். பார்வோன் போல் எல்லாரையும் சாகடிக்கிறவன் கிடையாது. ஆனால் அதற்கு அவன் கீழ்ப்படியவில்லை. ஆமென். There is always a path of God which puts us into restoration. நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. சில நேரத்தில் நம்ம லைஃப்பில் ஒரு லெவல் வரைக்கும் போயிருப்போம்.
சில நேரம் ஆண்டவர் நம்மளை ஜீரோவுக்கு கொண்டு வருவார். பயப்படாதீங்க, நம்மளை ஜீரோவுக்கு ஆண்டவர் கொண்டு வர்றது திரும்பி கட்டுவதற்காக தான். நம்ம நினச்ச இடத்துலேருந்து ஏற முடியாது. நம்முடைய உயர்வு ஒரு குட்டி சவுத்து மேலே நின்றுட்டு அங்கேருந்து அப்படியே மேலே ஏறிறேன்னு சொல்ல முடியாது. கீழே விழுந்துருவோம். கீழே இறக்கி ஆண்டவர் ஏணி மேலே ஏற்றுவார், கழுகு போல் ரெக்க கொடுப்பார், ஏரோப்ளைனில் ஏற்றுவார், படிக்கட்டில் ஏற்றுவார். நம் நிலை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். we need to accept God's restoration process. நம்ம மனசை ரெஸ்டோர் பண்ணுவார், நம்ம ஊழியத்தை ரெஸ்டோர் பண்ணுவார், நம்ம குடும்பத்தை ரெஸ்டோர் பண்ணுவார், நம்ம வாழ்க்கையை ரெஸ்டோர் பண்ணுவார். God's ways are not the ways for doom. God's ways are the ways to bloom. நீங்கள் வாழ, நீங்கள் பெருக, நீங்கள் பலுகி பெருகி கனி கொடுக்கக்கூடிய வழியை தான் கர்த்தர் தருவார். A lot of warnings, persistent warnings. திரும்ப 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 வரும்போது அவன் கீழ்ப்படியாமல் போன அப்படின்னால் இன்றைக்கி நாம் படிக்கிறோம், கர்த்தர் அவனை ஒப்பு கொடுத்தார். ஒரு வசனத்தை மட்டும் நம்ம எரேமியா தீர்க்கதரிசியோட கிளியர் கட் வார்னிங்கை படிச்சிடலாம். எரேமியா 38:17 உலகத்தை ஆளுகிற தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை பற்றி தீர்க்கதரிசி சொல்வார். 38:17 பாருங்க. எரேமியா 38:17. அப்பொழுது எரேமியா சிதேக்கியாவை நோக்கி, நீர் பாபிலோன் ராஜாவின் பிரபுக்கள் அண்டைக்கு புறப்பட்டு போவீரானால் உம்முடைய ஆத்துமா உயிரோடு இருக்கும். இந்த பட்டணம் அக்கினியால் சுட்டெரிக்கப்படுவதில்லை, நீரும் உம்முடைய குடும்பமும் உயிரோடு இருப்பீர்கள். வெரி கிளியர் கட் மெசேஜ். அவங்க வந்துன்னு இருக்காங்க, நீயே போயிடு, நீயே போய் சரண்டர் ஆயிடு. ஆமென், ஹல்லேலூயா. நீயே போய் சரண்டர் ஆயிடு. 18 பாருங்க. நீர் பாபிலோன் ராஜாவின் பிரபுக்களிடத்தில் புறப்பட்டு போகாவிட்டால் அப்பொழுது நகரம் கல்தேயர் கையில் ஒப்பு கொடுக்கப்படும், அவர்கள் இதை அக்கினியால் சுட்டெரிப்பார்கள், நீர் அவர்களுக்கு தப்பி போவதில்லை என்கிற இஸ்ரவேலின் தேவனும் சேனைகளின் தேவனுமாய் கர்த்தர் சொல்லுகிறார். கேர்ஃபுல் அண்ட் கிளியர் ப்ரிசைஸ்டு மெசேஜ். ஆமென். அப்பொழுது சிதேக்கியா ராஜா அவர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாரு பார்க்கலாமா? அப்பொழுது சிதேக்கியா ராஜா எரேமியாவை நோக்கி, கல்தேயர் தங்களை சேர்ந்து போன யூதரின் கையிலே என்னை பரியாசம் பண்ண ஒப்பு கொடுப்பார்களோ என்று நான் ஐயப்படுகிறேன் என்றார். தம் பயத்தை சொல்றான். என்னை அசிங்கப்படுத்தினாங்கன்னா அவமானப்படுத்தினா. அதற்கு எரேமியா பதில் பாருங்க, உம்மை ஒப்பு கொடார்கள், அது நடக்காது. நான் உம்மிடத்தில் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடும், அப்பொழுது உமக்கு நன்மையாய் இருக்கும், உம்முடைய ஆத்துமா பிழைக்கும். நான் புறப்படுகிறதில்லை என்பீராகில் கர்த்தர் எனக்கு தெரியப்படுத்தின வார்த்தையாவது, இதோ யூதா ராஜாவின் வீட்டிலே மீதியான எல்லா ஸ்திரீகளும் வெளியே பாபிலோன் ராஜாவின் பிரபுக்கள் அண்டையில் கொண்டு போகப்படுவார்கள். அப்பொழுது இதோ அவர்கள் தானே உம்முடைய இஷ்டர்கள் அவர்கள் உமக்கு போதனை செய்து உம்மை மேற்கொண்டார்கள் என்றும் உம்முடைய கால்கள் உலையிலே அமிழ்ந்த பின்பு அவர்கள் பின்வாங்கி போனார்கள் என்றும் அந்த ஸ்திரீகளே சொல்லுவார்கள். உன்னோட லேடிஸ் உன்னை விட்டு போவாங்க என்று எல்லாமே சொல்கிறார். ஆமென். ஆனால் எசேக்கியா ராஜா என்ன பண்ணுவார்? ஒன்றுமே இல்லை. அப்பொழுது சிதேக்கியா ராஜா எரேமியாவை நோக்கி, இந்த வார்த்தைகள் ஒருவருக்கும் அறிவிக்க வேண்டாம், அப்பொழுது நீர் சாவதில்லை. அவன் மிரட்டுறான். இது யாருக்கெல்லாம் சொன்னா உன்னை சாவடிச்சிடுவேன், வீட்டுக்கு போ, நான் பார்த்துக்கிறேன். ஓவர் கான்ஃபிடென்ஸ், வேர்ல்ட்லி கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், பட் நாட் ட்ரஸ்ட் அப்பான் காட். ஆமென். 2 நாளாகமும் 36 இந்த எரேமியாவோட 52 2 ராஜாக்கள் 25 படிச்சிங்கன்னா இவன் நிலைமை என்ன ஆகுறது பாருங்கள். கண்கள் குருடாக்கப்பட்டான். 52 நீங்கள் படித்தீர்கள் என்றால் சிதேக்கியா ராஜாவாகிறது 21 வயதாக இருந்தான். அவன் 11 வருஷம் எருசலேமிலே ராஜபாரம் பண்ணினான். எரேமியா 52 படிக்கிறேன். அவனுடைய தாயின் பேர் அமுத்தாள். அவள் லிப்னா ஊரானாகிய எரேமியாவின் குமார்த்தி. அப்படியே வந்து அவன் சிதேக்கியாவின் 11 வருஷம் மட்டும் வருஷத்தை முற்றுகையிட்டிருந்தான். சிதேக்கியாவுக்கு ப்ராப்ளங்க. ஏன் எரேமியா தீர்க்கதரிசி வெளியே போக சொல்கிறாரு? இவன் முற்றுகையில் இருக்கிறான். He was under siege. எருசலேமை சுற்றி பாபிலோன் மன்னன் அந்த படை சுற்றி இருக்குது. வெளியே போய் கை தூக்கிட்டு போய் சரண்டர் ஆகணும், அவ்வளோதான். ஆனால் உள்ளவே இருந்துக்கிட்டு குழந்தைங்கள கூட சாப்பிட்டுக்கிட்டு குடிக்க தண்ணி இல்லாமல் தேசத்தில் கொள்ளை வந்து எல்லா ஜனங்களும் அழிஞ்சி கன்ஃபியூஸ் ஆகிற நேரத்தில் இவன் மட்டும் தப்பிச்சு ஓட பார்த்தான். 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நகரத்தின் மதில் இடிபட்டது. அப்பொழுது கல்தேயர் நகரத்தை சூழ்ந்திருக்கையில் யுத்த மனுஷர் எல்லோரும் ராத்திரியிலே ஓடி ராஜாவின் தோட்டத்தின் வழியே 2 மதில்களுக்கு நடுவான வயல்வெளியில் வழியே போய்விட்டார்கள். ஆனாலும் தப்பிச்சு ஓடலான்னு பார்த்தான். யாரோ ஒருத்தருங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்தாங்க, flee அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி. நோ, இட்ஸ் நாட் fleeing, இட்ஸ் சரண்டரிங். God wants us to surrender.
பாவத்தை தான் பார்த்து ஓடணும்னு சொன்னாரே தவிர எதிரியை பார்த்து ஓடணும்னு ஆண்டவர் சொல்லலை. இது நியூ ஸ்ட்ராட்டஜி. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், 9ஆம் வசனம், அவர்கள் ராஜாவை பிடித்து அவன் ஆமா தேசத்தில் ஊரானாகிய ரிப்லாவுக்கு பாபிலோன் ராஜாவுக்கு நேபுகாத்நேச்சருக்கு கொண்டு போனார்கள். அங்கே இவனுக்கு நியாயம் தீர்ப்பு கொடுத்தான். பின்பு பாபிலோனின் ராஜா சிதேக்கியாவின் குமார் அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டினான். யூதாவின் பிரபுக்கள் எல்லாம் ரிப்லாவிலே வெட்டினான். எவ்வளோ கொடுமை பாருங்களேன். நாட் சரண்டரிங். சாத்தா ரொம்ப ஒஸ்டான எனிமிங்க. சாத்தா ஏவாளை ஏமாத்த வந்தான்ல, தேன் வழியே பேசினால, ஆமாம், ஆனால் சாகடிக்கும் போது இப்படி சாகடிப்பான். அவன் நல்லவனில், அவன் திருடன். இயேசு சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று, வேறு என்றுக்கும் வரான். ஆனால் நம்ம ராஜா, உங்கள் ராஜா, உங்களை அன்பா அழைக்கிற ராஜா, உங்களை செத்துத்தான் சிலுவையில் பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அவரை பார்க்கும்போது தோத்தா மாதிரி இருக்கும். அவர் அடைந்திருக்கிறது அவருடைய தோல்வி அல்ல, உங்களுடைய தோல்வி, என்னுடைய தோல்வி. இந்த ராஜாவுக்கு புரியல. கடைசி வரைக்கும் இருந்தான். எதிரியோட பவர் தெரியாமல் இருந்தான். சாத்தானோட பவர் தெரியாமல் இருந்தான். சாத்தானுக்கு முன்பாக மனிதர்கள் ஒன்றுமே கிடையாது. அதுதான் தாவீது மன்னன் சொல்லுவான், நான் ஒரு ஆடு என்று சொல்லுவான், எனக்கு மெய்ப்பன் அவசியம் என்று சொல்லுவான். சாத்தான் என்பவன் ஓனாய். ஆமேன். இந்த அதிகாரம் த ஃபால் என்று நாம் படித்தது போல வீழ்ச்சியிலே முடிகிறதுங்க. யோசியா ராஜாவுடைய த பவர்ஃபுல் கிங், ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் கிங்குடைய 3வது மகன் சிதேக்கியா ஒஸ்டா மரித்து போனான். அவன் கொலை செய்யப்பட்டான். போய் சேரல. he started from Jerusalem, even his body never returned to Jerusalem. எல்லா ராஜாக்களும் அடக்கம் பண்ணப்படுறது போல இவங்க யாரும் அடக்கம் பண்ணப்பட போகிறதில்ல. கடைசியாக அங்கே அடக்கம் பண்ணப்பட்ட ஒரே ராஜா ஜோஷியாவோட முடிஞ்சிச்சு. கடைசி ராஜா பேர் ரெக்கார்டோட முடிய போகிறது. அவன் பேர் என்ன பேருங்க? சிதேக்கியா. ஆனால் சரண்டரான, மெசேஜை பாதி கீழ்ப்படிஞ்ச சரண்டரான இந்த மனிதன், அவன் பேர் என்ன பேருங்க? யோயாக்கீம். இந்த யோயாக்கீம் சரண்டர் ஆன பிறகு இவன் அங்கே போனால் பாருங்க, அந்த இடத்துல ஒரு கிருபையை கர்த்தர் தன்னுடைய உண்மை நிமித்தம் கொடுத்தார். எரேமியானுடைய வாயினால கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்தில் the political drama, the political stage was different is set. பாபிலோன் அங்கே ஆட்சி புரியும் போது இந்த மன்னர்கள் எல்லாம் விழுந்தார்கள். ஆனால் பாபிலோனுக்கும் ஒரு நாள் வீழ்ச்சி வரும் என்கிற தீர்க்க தரிசனம் நம்ம தீர்க்க தரிசனங்களே சொல்லியிருக்கிறேன். பாபிலோன் மேதிய பெர்சிய கம்பைன்டு ஆர்மியோட விஷயத்தில் பாபிலோன் வீழ்ச்சியடையும். கத்தி இன்றி இரத்தமின்றி நேபுகாத்நேச்சார் மன்னனுடைய வாரிசாகிய பெல்சாத்சார் என்பவன் ஒரே இரவிலே கொலை செய்யப்படுவான். தரிவு பாபிலோன் பட்டணத்தையே தன் கையில் எடுத்துக்கொள்வான். பிறகு தரிவுக்கு பின்பு கோரேஸ் என்கிற மன்னன், அவன் ராஜாவான பிறகுதான் நல்ல மன்னன், இஸ்ரவேலின் மீது இரக்கமுள்ள ஒரு மன்னன், யூதாவின் மீது இரக்கமுள்ள மன்னன். அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி, கர்த்தருடைய வார்த்தைக்கு கட்டுப்படுகிற கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தாசனாக இருந்தான். அவன் வந்ததும் எருசலேம் மேலே ஒரு கேர் வச்சு, எருசலேம்லேருந்து யாருன்னா பிடிக்கப்பட்டவரா என்று கேட்கும்போது எருசலேமின் மன்னனாகிய யோயாக்கீம் இருக்கிறான். அவனை அழைத்து கொண்டு வந்து அவனுடைய கட்டுக்களிலிருந்து அவனை விடுதலையாக்கி, ஆமென், கர்த்தர் அவனுடைய ஆவியை ஏவினதினால் அவனுக்கு கிருபையை கொடுத்தான். ஆமென். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் இந்த கோரேஸ் ராஜா தான் எஸ்ரா, நெகேமியா எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணி எருசலேம் தேவாலயத்தையும் செப்பனிடுவார், அலங்கத்தையும் திரும்ப கட்டுவார். ஆமென். த ஃபால் என்கிற டைட்டிலில் இன்னைக்கு 36ஆம் அதிகாரம் முடிந்தது. யோசியாவுடைய மகன்கள் பேரப்பிள்ளைகள் விழுந்தார்கள். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் இருக்கிறார், அவரும் அவரை சார்ந்த யாரும் வீழ்வதே இல்லை. அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசி டுவர்ட்ஸ் பாபிலோன் போகிறாரு, வாழ்ந்தார். எரேமியா தீர்க்கதரிசி பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவர் டுவர்ட்ஸ் ஈஜிப்ட் கூட்டு போயிட்டாங்க. எகிப்துக்கு போன யாருமே வாழல, எல்லாரும் அழிஞ்சாங்க. பாபிலோனுக்கு போனவங்களாவது சிலர் பிழைச்சாங்க, எகிப்துக்கு போன யாருமே வாழலை. ஆனால் எகிப்தில் கூட போக வேண்டாம், போகக்கூடாது என்று நினைத்த இடத்துக்கு ஜெரேமியா வாஸ் ஃபோர்ஸ்டு. எரேமியா தீர்க்கதரிசி ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் அவர் அங்கே வாழ்ந்தார். ஆமென். கர்த்தருடைய வழிகள் நம்மை வாழ வைக்கிற வழிகள்.
கர்த்தருடைய வழியிலே ஜீவன் உண்டு, நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை, அந்த பாதையில் வீழ்ச்சி இல்லை. திருச்சபையே, இவ்வளோ நாள் நம்ம ஆண்டவருடைய பாதையில் போகாமல் சொந்த வழி ஏதாவது வச்சுருந்தோம்னா அன்றைக்கி அந்த வழியை விட்டுட்டு கர்த்தர் கால்களிலே சரண்டடைவோம். சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய கிருபையிலே கர்த்தர் நமக்கு தருவாராக. நாம் எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதனை செய்யலாமா? இந்த வார்த்தைகளுக்கு கட்டுப்படலாமா? இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியலாமா? இன்றைக்கு கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை ஏவி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வழிநடத்தல் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. லெட்ஸ் சரண்டர் டு காட். இந்த வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவனாகிய கர்த்தர் நமக்கு கேட்கிற காதுகளையும் அவருடைய வார்த்தையை உணர்கிற இருதயத்தையும் தருவாராக. பயமே நம் வாழ்வினில் ஆழ்வதில்லை, நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கை இல்லா நிலை மாறிடும், புது நம்பிக்கை தினம் நம்மில் பெருகிடுமே. பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை, நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கை இல்லா நிலை மாறிடும், புது நம்பிக்கை திடன் நம்மில் பெருகிடுமே. யாவே நீரென்றும் நம் தேவன், தலைமுறை தலைமுறையா. யாவே நீரெங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. 2 நாளாகமத்தின் கடைசி அதிகாரத்தை இன்றைக்கு நம்ம வாசித்தோம். எங்கள் தேவனாகிய கர்த்தரே, இந்த அதிகாரத்தின் மூலமாக எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. எங்கள் ஒவ்வொருடைய மனதுகளில பேசுவீராக. உணர்வுள்ள இருதயத்தை கட்டளையிடுவீராக. இந்த நேரத்தை நாங்கள் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 மற்றும் 16. அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்கான இரக்கம் உள்ளவராய் இருந்தபடியால் அவர்களிடத்திற்கு தம்முடைய ஸ்தானாதிபதிகளை ஏற்கனவே அனுப்பினார். God sent his messengers because God was compassion on his people. 16ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிற்று. தேவஜனமே, இந்த 2 நாளாகமம் புஸ்தகத்தில் யூதாவினுடைய ராஜாக்களாக 20 பேர் ஆளுகை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். சாலமோனுடைய மகனாகிய ரெஹோபயாம் தொடங்கி அபியா, ஆசா, யோசபாத், ஜெஹோராம், அஹாசியா, அத்தாலியா, யோவாஸ், அமசியா, உசியா, யோதாம், ஆஹாஸ், எசேக்கியா, மனாசே, அமோன், யோசியா, யோவகாஸ், யோயாக்கீம், சிதேக்கியா தொடங்கி இந்த 20 ராஜாக்களும் ஒரு சிலரை தவிர கர்த்தருக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். They were not having a soft heart. அவர்களுடைய இருதயம் ஒரு லகுவான இருதயமாக இல்லை,
கடினமான இருதயமாக இருந்தது. அவருடைய செவிகள் கேட்கிற செவிகளாக இல்லை. கர்த்தர் மிகுந்த இரக்கம் உள்ளவராக இருந்து, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது போல, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இத்தனை பொல்லாப்பான காரியங்களை அவர்கள் செய்திருந்தோம், தேவன் அவர்களிடத்துல ஸ்தானாதிபதிகளை, மெசஞ்சர்ஸை அவர் அனுப்பினார். ஆனாலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? 3 முறை மறிதளித்தார்கள். முதல்ல பரியாசம் பண்ணாங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணாங்க, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தாங்க. they mocked, they despised, they scoffed. இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வரும்பொழுது நாம், நம்முடைய குடும்பம் கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய எச்சரிக்கையை எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறோம்? கர்த்தருடைய மெசஞ்சர்ஸ் ஆகிய ஊழியக்காரருடைய வார்த்தையை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து புறப்படுகிற சத்தத்தை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? கர்த்தரிடத்துல நம்ம ஜெபிப்போம். May God give us a soft heart and hearing ears. ஆண்டவர் நமக்கு கடினமான இருதயத்தை அல்ல, சதையுள்ள இலகிய இருதயத்தை தருவாராக. அவருடைய வார்த்தைகளை கேட்கிற செவிகளை தருவாராக. இந்த 2 காரியங்களுக்காக நாம் தனித்தனியே ஆண்டவரிடத்துல ஜெபிப்போம். ஒருபோதும் நம்முடைய இருதயம் கடினமான இருதயமாக மாறக்கூடாது. ரிபெலியஸா இருக்கக்கூடாது, முரட்டாட்டமா இருக்கக்கூடாது. நாம் மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயமும் முரட்டாட்டமா இருக்கக்கூடாது. இப்போ ஆண்டவரிடத்துல ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, கடினமுள்ள இருதயத்தை எங்கள் அனைவரிடத்திலிருந்தும் எடுத்து போடுங்கப்பா. கடினமுள்ள இருதயம் எங்களுக்குள்ள இருக்கக்கூடாதப்பா. எங்க குடும்பத்துல யாருக்கும் கடினமுள்ள இருதயம் இருக்கக்கூடாது ஆண்டவரே. எங்க சபையில யாருக்கும் கடினமுள்ள இருதயம் இருக்கக்கூடாதப்பா. ஆண்டவரே, சதையுள்ள இலகிய கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க சிருஷ்டிங்கப்பா. எங்க ஒவ்வொருவருக்குள்ளையும் அப்பேற்பட்ட இருதயத்தை சிருஷ்டிப்பீராக. அடுத்து நம்ம செவிகள் மீது நம்முடைய கைகளை வைத்த ஆண்டவரிடத்துல கேட்கலாம். எத்தனை வார்த்தைகள், எத்தனை எச்சரிப்புகள், எத்தனை ஆலோசனைகள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரே. ஆண்டவரே, ஒரு விசையாக நாங்கள் முதல்ல மன்னிப்பு கேட்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை நான் அசட்டை பண்ணியிருந்தால், நான் மீறி நடந்திருந்தால், பரியாசம் பண்ணியிருந்தால், மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. Lord, forgive me. என்னை மாத்திரமல்ல, என்னுடைய குடும்பத்தை மன்னிங்க. எங்க குடும்பத்தை மாத்திரம் இல்லை, எங்க சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்தை மன்னிங்கப்பா. இதோ உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இன்றையிலிருந்து நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோம். கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தோடு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற செவிகளோடு கூட எங்களுடைய வாழ்நாளை நாங்கள் வாழ்வோம் என்று கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் பொருத்தனை எடுக்கிறோம். நாங்கள் பொருத்தனை எடுக்கிறோம். ஆண்டவரே, கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தோடு, கேட்கிற செவிகளோடு கூட நாங்கள் வாழ்வோம். எங்கள் தேவனாகிய கர்த்தருக்காக சாட்சியோடு கூட நாங்கள் வாழ்வோம். ஆண்டவரே, நாங்கள் சாட்சியோடு வாழ்வோம் என்று இந்த வேளையில நாங்கள் பொருத்தனை செய்கிறோம். Let's make a covenant this morning, beloved children of God. இந்த கால வேளையில ஆண்டவருக்கென்று ஒரு புதிய பொருத்தனை. Let's make a new covenant. Let's renew the covenant with our God. தேவனாகிய கர்த்தர் நம் மீது உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவராக இருக்கிறாரே. மறுபடியும் ஒரு உடன்படிக்கையை நாம் ஏற்படுத்தி அந்த உடன்படிக்கையில தரித்து நாம் நிற்போம். அவரை பார்த்து நாம சொல்லுவோம், யாவே நீரென்றும் நம் தெய்வம், தலைமுறை தலைமுறையா. யாவே
எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, இந்த அதிகாரத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது எங்களுடைய இருதயம் நொறுங்கி போனது. அப்பா, எங்கள் தேவனாகிய கர்த்தரே, ராஜாக்களை ஏற்படுத்தின தேவனே, சவுல் ராஜாவை, தாவீதை, சாலமோனை அவனுடைய ஸ்தானத்தில் நிறுத்தின தேவனே, அப்பா, இந்த இஸ்ரவேலில் இவ்வளோ பெரிய பிளவுகள் ஏற்பட்டு உமக்கு உம்முடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக பொல்லாப்பான காரியங்களை செய்த ராஜாக்கள் தோன்றி உம்முடைய மக்களை, உம்முடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஜனங்களை, உம்முடைய தேசத்தை பிற மன்னர்களிடத்துல, அந்நிய மன்னர்களிடத்துல விற்று போட்டுட்டாங்களேப்பா. இதில் எல்லாற்றுக்குமே காரணம் அவர்களுடைய முரட்டாட்டம், அவர்களுடைய கீழ்ப்படியாமை, அவருடைய கேளாத செவி, கடினமான இருதயம். ஆண்டவரே, ஒருபோதும் எனக்குள்ளவோ என் குடும்பத்தில் இருக்கிற யாருக்குள்ளையோ என் சபையில் இருக்கிற யாருக்குள்ளையோ இந்த முரட்டாட்டம் வரக்கூடாது இயேசுவின் நாமத்தினால. கேளாத செவி இருக்கக்கூடாது இயேசுவின் நாமத்தினால. கீழ்ப்படியாமை இருக்கக்கூடாது இயேசுவின் நாமத்தினால. தேவனாகிய கர்த்தர் எங்களுக்குள்ள இரக்கத்தை கட்டளையிடுங்க, உருக்கத்தை கட்டளையிடுங்க, நீடிய சாந்தத்தை கட்டளையிடுங்க, கீழ்ப்படுதல் உள்ள இருதயத்தை கட்டளையிடுங்க, கீழ்ப்படுதல் உள்ள செவிகளை கட்டளையிடுவீராக. நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் தேவன். இஸ்ரவேலை கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்ட கட்டளை அப்பா நாங்கள் பின்பற்ற தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உடைய கரங்கள்ல எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாሎም and have a blessed. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யாஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.